தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது பற்றிய கள விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பாஸ்கரன் இணைகிறார். பாஸ்கரன், எந்தெந்த அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? எந்த வகையில் இந்த ஆலோசனை முக்கியத்துவம் பெறுகிறது? அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளோடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தற்போது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக RS பாரதி, என்ஆர் இளங்கோ, அதிமுக ஜெயக்குமார் என்பவரை, தேமுதிக சார்பில் சந்தோஷ்குமார், பாஜக சார்பில் கராத்தா தியாகராஜன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சந்திரமோகன், சிபிஎம்ல ஆறுமுக நாயனார், தேசிய மக்கள் கட்சியின் சார்பில் சீனிவாசன், சிபிஐ சார்பில் ரவீந்திரநாத் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், தேர்தலில் முன்னேற்பாடுகள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வருகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அரசியல் கட்சியினர் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வருகிறது. வேட்புமனு தாக்கலுடைய இறுதி நாள் 27ஆம் தேதி அன்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வாக்காளர் பட்டியல் என்பது இலவசமாக வழங்கப்படும் கட்சியினுடைய பிரதிநிதியிடம். அதை அடிப்படையாக கொண்டுதான் வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டு தேர்தல் என்பது நடைபெறும். அந்த வகையில வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தேர்தலை நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்குண்டான ஏற்பாடுகளாகவும், வாக்குப்பதிவின் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நட்சத்திர பேச்சாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.